கொலை செய்ய தேடிட்டு இருக்கேன், நீ அனுப்பின ஆட்கள் சொன்னாங்க. அதான் வந்தேன். என் உயிர் தானே வேணும், எடுத்துக்கோ. இப்ப நீ என்னை கொல்லன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். என்ன நீங்க சொன்னீங்கன்னு ஒரே காரணத்துக்காக ஏன் எதுக்குன்னு கேட்காம எவ்வளவு காரியம் செஞ்சிருப்பேன். அந்த விசுவாசத்துக்காக என்னை காப்பாத்துறேன். தமிழ், உங்க 2 பேர்த்துக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. செல்வா செஞ்சது தப்புதான்டே. அதுக்காக அவனுக்கு நீ என்ன வேணா தண்டனை கொடு. ஆனா உசுரோட மட்டும் விட்டுடு. முதல் வாட்டி இவனை மன்னிச்சு விட்டது தப்புன்னு இப்ப புரிய வச்சுட்டான். இப்ப இவனை மன்னிச்சு விட்டா எங்க அப்பா நிலைமை தான் எனக்கும் வரும். என்ன பேசாம இருக்கிறீங்க? எனக்கு அந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லைங்கிற உண்மையை சொல்லுங்க. நான் உங்ககிட்ட நீங்க பேசுறீங்களா? இப்ப உண்மையை நான் சொல்லட்டா? செல்வா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. இங்க உன் உசுரை காப்பாத்த உனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நான் மட்டும்தான். அதனால என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேசு. நீ தான் தமிழை போட சொன்ன. இப்ப அமைதியா என்ன அர்த்தம்? வாய முடி சும்மா என்ன மேல மேல பேசிட்டு இருக்க? நீங்க அப்படி சொன்னீங்களா? என்ன தமிழ், அவன் தான் பயத்துல என்ன பேசுதுன்னு தெரியாம வளருதான். நீ அப்படி கேக்குத? நீ என்கிட்ட உதவின்னு கேட்டு வந்த. அறிவுடை நம்பி மவான்னு தெரிஞ்சதும் உடனே அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டவன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் உன்னை கொல்லணும் சொல்லு? இங்க பார் தமிழ், நான் சொல்றத கேள். சத்தியமா நானா எதுவும் பண்ணவே இல்லை. இவர் தான் வெளியூர் ஆட்களை வச்சு உன்னை சத்தம் இல்லாம குடி போதையில என்ன ஒண்ணா பேச வேட போக்கு. சும்மா இருந்தா கேட்க மாட்டேன். பதிலுக்கு பதில் பேச. நீ மனசுல எதுவும் வச்சுக்கிடாத. பொறுப்புல நான் பார்த்துக்கிட்டேன். தம்பி இங்கதான் இருக்காங்க. தம்பி வாங்க. உள்ள போங்க. வாங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் கூப்பிட்டது வரலாம். சரிம்மா. தொந்தரவுக்கு மன்னிச்சிடுங்க. யார்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியல. உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. எதுக்குங்க மன்னிப்புலாம் கேட்டு? என்ன பிரச்சனை சொல்லுங்க. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பெங்களூர் தான்.
நானும் அம்மாவும் இங்கே தனியாக தான் இருக்கோம். நடிகையாக இருக்கிறதுனால ரசிகன் சொல்லிட்டு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். கொஞ்ச நாள் முன்னாடி அந்த மாதிரி ஒருத்தன் என்னோட ரசிகன் ஆரம்பித்து தப்பாக பேசினான். நான் கோவத்தில் திட்டிட்டு அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். நேற்று காலையில் மறுபடியும் வேற நம்பர்லேருந்து கால் பண்ணான். நான் சத்தம் போட்டேன். அதுக்கு அவன் உன் கூட படுக்கணும், எவ்வளோ பணம் கேட்டாலும் தரேன்னு சொன்னான். நான் என் ஃப்ரெண்டை அழைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இன்னைக்கு காலையில் வேற ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணி நான் டீசெண்டாக தானே கேட்டேன், போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண பயந்துருவேன்னு நினச்சியான்னு மிரட்டுற மாதிரி பேசுகிறான். நீயா வந்துட்டேன்னா உனக்கு நல்லது, இல்லைனா உன்னை எப்படி என் பெட்ரூம்க்கு வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி 1 வீக் டைம் தரேன்னு ஃபோனை வச்சுட்டான். கவலைப்படாதீங்க. அவன் எந்த ஃபோன் நம்பர்லேருந்து என்னன்னைக்கு ஃபோன் பண்ணாலும் எழுதி கொடுங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஷார்ட் ரெடியாம்மா? 1 minute. இல்லை வேண்டாம். அவனுக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தைரியத்தில் தான் இப்படி பேசுகிறான்னு தோணுது. இந்த விஷயத்தை பற்றி இனிமேல் நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எனக்கு வேண்டியப்பட்ட எங்கள் ஊருக்காரரு இங்கே மினிஸ்டராக இருக்காரு. நான் பார்த்துக்கிறேன். உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் ஏதோ தைரியம் வந்த மாதிரி இருக்கு. சரிங்க. தேங்க்ஸ். பரவாயில்ல. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டுபிடிச்சிடலாம். அந்த நடிகை உனக்கு எப்படியா பழக்கம்? ரொம்ப நெருக்கமோ? கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வையேன். அவங்க எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க சார். அது என்னன்னு தெரியலையே, இந்த பொம்பளைகளுக்கே வெள்ளையா இருக்கிறவங்க தான் ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஒய்ஃப்க்கு உங்களை பிடிக்கும்ல? பொதுவாக சொன்னையா? தமிழரசனை பார்த்த உடனே அப்படியே ஆடி போயிட்டார். அப்புறம் அவர் தான் செல்வாவுக்கு ஃபோன் பண்ணி தமிழை முடிச்சிருன்னு சொன்னார். இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கா? என்ன ரீசன்னு தெரியலண்ணே, ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கார். உனக்கு ஏதாவது தெரியுமா? தங்கபாண்டியை சொல்லி தான் செல்வம் ஆட்கள் அமைச்சதா தமிழும் நம்புறாரு. அதுக்கான காரணம் தான் யாருக்கும் தெரியலண்ணே. தங்கபாண்டி ஏன் தமிழை பார்த்து பயப்படணும்? தமிழுக்கும் தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. யாருக்கு தெரியும்? வர எலெக்ஷனில் தங்கபாண்டியனை காலி பண்ணுறதுக்கு தமிழரசனே முக்கிய காரணமாக இருக்கலாம். கொஞ்சம் பொறுங்கண்ணே, விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்து என்னன்னு சொல்லிடுறேன். உங்களை மாதிரி நம்ம ஆளுங்களோட சப்போர்ட்டும் ஒத்துழைப்பும் தான் என்னை எலெக்ஷனில் ஜெயிக்க வைக்க முடியும். நான் கும்பிடுற சாமியை விட நம்ம ஆளுங்களை தான் நான் அதிகமாக நம்புகிறேன். தண்ணி பிரச்சனையை பற்றி ஏற்கனவே மேட்ட நான் பேசிட்டேன். கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டிடலாம். நாங்களும் ரொம்ப நாளாக அந்த பிரச்சனையை பேசிக்கிட்டே தான் இருக்கோம். நீ இப்படி தண்ணியை போட்டு வந்து பொறுப்புலாம் பேசுனா எப்படி? பெருசே, அங்கே உன் பேரன் ஊருக்கே ஊற்றி கொடுத்துட்டு இருக்கிறான். இங்கே வந்து யோகி ரெண்டு பேசுனுக்கிறியா? பேசாமல் உட்காரு, இல்லை அசிங்கப்பட்டு போயிடுவேன். முதல்ல அவர் வயசுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. பாரில் போலீஸ் சரக்கு விற்று கவர்மெண்ட்டை ஏமாற்றி லட்சமாக கொள்ளடிக்கிறவனுக்கு மரியாதை ஒரு கேடு. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். குடி தண்ணியில் சாக்கடை தண்ணி கலக்குதுன்னு பல முறை கம்ப்ளைண்ட் பண்ணியும் நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் என் பாரை பற்றி பேசிகிட்டு இருக்கே, உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை? அப்போ உன் பாரில் போலீஸ் சரக்கு விற்கிறேன்னு ஒத்துக்கிறேன். நான் கள்ள சரக்கு விற்கிறேனா இல்லையான்றதை பற்றி பேசுறதுக்கான இடமும் இது கிடையாது, அதுக்கான ஆளும் நீ கிடையாது. புரிஞ்சுதா? நீங்களே பாருங்க, அவன் பாரில் கள்ள சரக்கு இருக்குன்னு அவனே ஒத்துக்கிட்டான். நான் இங்கேயே இருக்கேன். இப்போவே நீ வாட்டில் என் பாருக்கு அனுப்பு. நீ சொல்கிற மாதிரி ஒரு பாட்டில் அங்கே இருந்தாலும் இன்றைக்கே நான் என்னோடய பார் லைசன்ஸை கேன்சல் பண்ணுறேன். ஆனால் நீ சொல்கிற மாதிரி அங்கே எதுவும் இல்லைன்னா உன் கவுன்சிலர் பதவியை ராஜினாமா பண்ணுவியா? ஏன் அப்படியா கவுன்சிலர் இல்லைன்னு பார்க்குறியா? அவ்வளோ பெரிய பருப்பாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த தண்ணியில் சம்பாதிக்கிற கொஞ்சமாவது இந்த தண்ணியில் செலவு பண்ணியிருக்கணும். அதிகமாகலாம் இல்லை, 1 லாரி தண்ணி வாங்கி கொடுத்து வந்து இதை நீ சொல்லியிருந்தனா நீ பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு நீ சொல்கிறத கொஞ்சம் யோசிக்கவாத செஞ்சுருப்பேன். அதுக்கெல்லாம் உனக்கு மனசு வராது. ஆனால் பதவிக்கு வர்றதுக்கு மட்டும் ஆசைப்படுவேன். நான் அமைதியாயிட்ட. பணம் செலவு பொண்ணுன்னு சொன்னதும் வலிக்குது இல்லை? அப்போ மூட்டு கிளம்பு. எப்போ என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும்.
சும்மா ஓட்டு போட்டீங்க, வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டீங்க. பெரிய யோகிய மாதிரி கை தட்டுறீங்க. என்னமோ கொடுத்தாங்கிறீங்களே, யார் அப்போ விட்டு காசு எடுத்து கொடுத்தீங்க? எங்ககிட்ட இருந்து எடுத்ததுலேருந்து கொஞ்சோண்டு திருப்பி கொடுத்தீங்க. இதுக்கு என்னமோ பெருசா பேசுறீங்க. பாத்தீங்கல்ல எவ்வளோ பேசினா பணம்னு சொன்னோன்னு ஓடிட்டான் பாருங்க. ஆனா நான் அப்படி இல்லை, சொல்றத செய்யற